படைத்த ஒரே தேவனை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்களை சுமந்து கொண்டு வந்த தேவன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்றைக்கு தாவீது, தேவரீர் இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொன்னது போல, அப்பா நீர் எங்களை ஆண்டவரே ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கார். நன்றி சொல்லுவோமா? நம்முடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரே. எல்லா நாச மோசங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவித்தாரே. நன்றி சொல்லலாமா? நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் சந்தித்தாரே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தாரே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் காணக்கூடாதவர், அவர் ஒருவரும் கண்டிராதவர். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போ. அவரை துதிக்கிற இந்த வேளையிலே அவருடைய மகிமையான பிரசன்னம், அவருடைய அளவில்லாத கிருபை நம் மத்தியிலே இந்த காலை வேளையிலே ஊற்றப்படுகிறது. அவர் அதிகமான கிருபையை நமக்கு அளிக்கிறாரே. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போ, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டம் எங்களுக்கு உதவி செய்த எபினேசர், யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா என்னும் நாமத்தை உடையவரே, யெகோவா ஷலோம் என்னும் நாமத்தை உடையவரே, எல்ஷடா என்னும் நாமத்தை உடையவரே, யெகோவா ரூவா. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் யெகோவா ரூவா என்னும் நாமத்தை உடையவர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. நித்தமும் எங்களை நடத்தினீரே. ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலோ இரவிலே நிலவாகிலோ எங்களை சேதப்படுத்தாமல் எங்களை வேலி அடைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. கண்மலையின் மேல் எங்களை நிறுத்துகிற தேவன், உயர்ந்த ஸ்தலங்களில் எங்களை நிறுத்துகிற தேவன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பே. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். எல்லாரும் அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம், ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ள. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த கடைசி வாரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்வோமாக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த மகா பெரிய காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே.
கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் தீர்ந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெய நமக்கீந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிகவும் விடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிகவும் விடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் சேர்ந்து இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே அல்லேலூயா ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிகவும் விடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. அதனாலே என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமென். நானும் பார்க்கிறேன் அவரை இன்னும் அதிகமா பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்றேன். அங்க போய் அந்த அவரை தொடரணும்னு பார்க்கிறேன், முடிய மாட்டுது. ஆமென். உங்களுக்கு அப்படி ஆசை இருக்கா? எங்க பாஸ்டர் தொடரணும்னு பார்க்கிறேன். ஆனா பல விதமான சோதனை வரும்போது அது என்ன தொட்டு போது நான் அவரை தொட முடியலன்னு சொல்றீங்களா? ஆமென். அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வென்றார். மோசே சொன்னார், உங்க மகிமையை பார்க்கணும். பார்த்தாரா? பார்க்கலையா? நம்ம என்ன பண்ணணும்? ஆசைப்படணும். சொல்லுங்க, என்ன படணும்? ஆசைப்படணும். நமக்கு எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். நல்ல கைகளை அசைத்து, நல்ல கைகளை அசைத்து. ஆமேன். அவர் நாமத்திலே விடுதலை இருக்கிறது. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நல்ல உற்சாகத்தோடு, ஒரு உற்சாக ஆவியோடு. நீங்க அதாவது நான் சொல்லுவேன், எல்லா சர்வீஸை விட இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான் பெஸ்ட் சர்வீஸ். இப்படி சொல்லும் போது ஒரு சிலர் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா நீங்க காலையில எழுந்து உங்க தூக்கத்தெல்லாம் வெறுத்து, ஒரு சிலர் வேற கோணத்துல வருவாங்க. ஏன்னா வெயில் அதிகமா, சீக்கிரம் போயிடலான்னு. ஆமே. ஒரு சிலர் இப்படி போவாங்க, சாப்பாடு சீக்கிரம் செய்யணும்னு. ஆமாவா? அல்லேலூயா. அதிகாலையில் தேடுவீர்கள், என்னை கண்டெடுவீர் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
ஆமாம், நல்லா கைகளை தட்டி ஆமேன். உங்க பக்கத்துல ஒரு கொஞ்சம் அப்படி பாருங்களேன், எந்த பொசிஷன் இருக்கிறாங்க பாருங்க. பாருங்க. ஏன் பாஸ்டர் பார்த்த முகத்தையே பார்க்க சொல்றீங்களா? வழியில பார்த்து தான் ஆகணும். ஆமேன். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. கைத்தட்டி. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நல்லா உற்சாகமா. தேங்க்யூ. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்தனின் வார்த்தையால் புயல் காற்று ஒண்டது, உந்தனின் வார்த்தையால். உந்தனின் திருந்தினான் பேதுரு, உந்தனின் பார்வையால் திருந்தினான் பேதுரு. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நல்ல கரங்களை தட்டியாமேன். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. தவித்தால் மரித்தால், ஜெபத்தால் உயிர்த்தால். சத்தம் கேட்கல. திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தார், திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தார். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஆமென், ஆமென். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. மீனின் வாயிலே காசு வந்ததே, மீனின் வாயிலே காசு வந்ததே. கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே, கழுதையின் வாயிலே. எவரையும் பயன்படுத்த அவரால முடியும். ஆமென். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. பேசாத மிருகம் பேசுது. ஆமென். எவரையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா, எவரையும் பயன்படுத்துவார். ஆண்டவர் ஒரு கழுதியை பயன்படுத்தினார் இல்லைங்களா? அது பேசாதது, ஆனா அது பேசுது. ஆனா இவருக்கு தெரியல கழுதை பேசுதுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அவருடைய காரியத்துல அவர் தீவிரமா இருப்பார். ஆமென் சொல்றோமா? ஒரு சிலர் தான் ஆமென் அப்படிங்க, ஒரு சிலர் ஒரு மாதிரி உட்கார்ந்து நல்ல கைகளை தட்டி ஆமென். கழுதை பேசும்போது ஆச்சரியம் தானே அது. ஹல்லேலூயா.
ஒரு காலத்துல அந்த பட்டணத்துக்கு பேரு லூசுன்னு பேரு. ஆனா தேவனை யாக்கோபு சந்தித்த போது அது பெத்தேலா மாறிவிட்டது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவருடைய ஆவி அனுப்பும் போது சகல எலும்புகளும் உயிரடையும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில நம்ம பேசலாமா? ஓ ரமா சட்டலா கரமா சட்டலாவா லெல்மிரியம் சக்ரியம் சக்கா மாகாவா. நல்லா பேசுங்க. ரமாத்தியான் தரபரா சோகேரேமியா தரபா. நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். நீங்க அந்நிய பாஷை பேச 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 உனக்குள் காணப்படுகிற பலவீனத்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சாவுக்கேதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். சேக்கேலாமா தெரபினியா அந்தரா மண்டலா லேக்கேடேலாமா சக்கலா தெரபாலா கரமானா சண்டலா பாலாபா. ஹல்லேலூயா. வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தாலும் உன்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லவர், அவர் வல்லவர். அவருடைய இரக்கம் பெரியது. நல்ல கைகளை தட்டி ஆமென். ஓ உமக்கு நன்றி அப்பா. நம்ம எழுந்திருந்த பாடலை பாடலாமா? எல்லாம் எழுந்து நின்று ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க ஆவியே அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியே அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுவே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுவே. உயிரடைய வேண்டுவே. உயிரடைய வேண்டுவே. உயிரடைய வேண்டுவே. உயிரடைய வேண்டுவே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுவே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுவே. பாதாள கட்டுங்கள் உடையட்டுவே. பார்வோனின் வல்லமை அழியட்டுவே. பாதாள கட்டுங்கள் இப்பொழுதே எல்லா சோர்வுகள் எல்லா சதிகள் ஆமென். உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. இயேசுவே இயேசுவே உயிரடைய வேண்டுமே. வேண்டுமே உயிரடைய ஆமென். உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலைகள் காட்டுங்கள் உடையட்டுவே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுவே. ஓ கவலைகள் காட்டுங்கள் உடையட்டுவே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுவே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் ஆவியானவரே ஆவியானவரே உயிரடைய உயிரடைய ஒரு புதிய பலத்தினாலே புதிய கிருபையினாலே புதிய அபிஷேகத்தினாலே உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த ஆவியானவரே உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவியே அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியே அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய
உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை என்னுடைய நாவில, என்னுடைய ஆவியில, என்னுடைய மனதில, என்னுடைய சிந்தனையில, என்னுடைய சரீரத்தில இப்பொழுதே இருக்கிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக. இப்பொழுது அவர் விடுதலை உண்டாக நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில சத்தலமா ரம்தலபா ரக்கலா பாரா பாலா சந்தரபா ரபா. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தராலே வரும், ஜெயம் கர்த்தராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். சட்டலாமா சண்டா பேசுங்க. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது எனக்கு அன்பானவர்களை உங்களுக்குள்ள விடுதலை வருகிறது, உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வருகிறது. உன் சோர்வை மாற்றுகிறார், உன் களைப்பை மாற்றுகிறார், உன் வேதனையை மாற்றுகிறார், உன் மன அழுத்தத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்து நீர் சோர்ந்து போகாதே. ஆண்டவரும் குடும்பத்தை கொண்டு செய்ய போகிற காரியம் மகா பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லக்கூடியவங்க. ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாலும் அதே இடத்துல உன்னை மேன்மைப்படுத்த, உயர்த்த அவர் உண்மை உள்ளவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நானோ இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும் ஹல்லேலூயா நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் நான் துதிப்பேன். ஆமென். ஆமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் சபையர் பாடலாமா? இன்னும் துதிப்பேன். உங்க சத்தம் உயர. நேரலை மூலமாக பார்க்கிறவர்கள் எனக்கு அருமையானவங்க. இன்னும் துதிப்பேன். ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவி, மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவி. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஏசப்பா இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ண போகிறார்.
உன் மகனுக்கு சகாயம் பண்ண போகிறார். உன் கணவனுக்கு சகாயம் பண்ண போகிறார். ஆமென் சொல்லக்கூடியவங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லக்கூடியவங்க, ஆமென் சொல்லக்கூடியவங்க நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும், என் ஆவினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீர் தான் எங்கள் ராஜா, உங்களை விட்டா வேறு வழி இல்லப்பா, வேறு விதியை இல்லை, வேறு கதியை இல்லப்பா. ஆகையினாலே எங்க கண்கள் உம்மை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ரமா சந்தரா இஸ்ரவேலின் ராஜாவே, எல்லாரும் என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நன்மைகள் நீனைக்கீரே. நினைச்சு பாருங்க நன்மைய. இஸ்ரவேலின் ராஜாவே, ஃபாதர், ஆமென், என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நீனைக்கிறே. கையை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே, ஃபாதர், ஆமென், இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ரகதரகதரதரதரதா அளவில்லா அன்பிற்காக எமன் நன்றி, நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் உணர்ந்து முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் திருக்கரம், திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். இயேசுவே, இயேசுவே, ஃபாதர், இயேசுவே, இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி, ஏரதரகரா அளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். ஆமென். எதிர்க்கிறவர் முன்பிலும் உன்னை மட்டும் படுத்தினவர்கள், உன்னை அசட்டை பண்ணினவர்கள் உன் அருகிலே வருவார்கள், உன் பட்சத்திலே வருவார்கள். இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதாக. அன்பாக கனம் பண்ணி நல்ல கைகளை உயர்த்தி சபையார் சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே. நல்ல கரங்களை உயர்த்தி
விடுதலை உங்க கையில இருக்கு. சகோதரா, சகோதரி, விடுதலை உங்க கையில இருக்கு. அவரை கூப்பிடும்போது விடுதலை தானா வரும். இயேசுவே நன்றி நன்றி நாதா, அளவிலா ரபரா சந்தரே லந்தராராதேரே தேதானதியா தெம்தினியா அந்தரா அளவில்லா அன்பிற்காக. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆவில ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆவில நிறைந்து ஜெபிப்போம். ஒரு மக்கா சந்தூரம் அல்லவா ஏனோ தானோ என்று நாங்கள் வாழாதபடி எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே அறிந்தவர், எங்களை தாயின் கற்பத்திலிருந்து பிரித்து எடுத்தவர் நீர் ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இத்தனை காலங்கள் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு நடத்தி வந்து சுகத்தோடு நடத்தி வருகிறீர், பலனோடு நடத்தி வருகிற ஆண்டவரே. எங்கள் நடுவில் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எப்பக்க நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடி, எங்கள் மனம் முறிவடைந்தாலும் சோர்ந்து போகாதபடி எங்களை பாதுகாக்கிறவர். எல்லார் கரங்களை தட்டி தேவனுக்கு நான் நன்றி சொல்வோம். நீ எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தீங்கு வந்தாலும் எங்களுக்கு அணுகாதபடி பாதுகாக்கிறவர். எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவரே. எங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கிறவர். எங்களுடைய வேதனைகளை மாற்றுகிறவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒருபோது கைவிடாதபடி எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிறவர். தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை இல்லை என்று சொன்னவர். இந்த காலை வேளை வந்திருக்க எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கரம், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே சலித் கை மற்றும் இடுப்பு ஆப்ரேஷன் நடந்துள்ளது, அவருக்கு பூரண சுகம் உண்டாகும்படி சங்கர் சீரியஸாய் ஆண்டவரே அவர் இருக்கிறதுக்கு பூரண சுகம் உண்டாகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கரி ஆண்டவரே சீரியஸாக உள்ள அந்த சகோதரனுக்கு சுகம் உண்டாகட்டும், சகோதரிக்கு சுகம் உண்டாகும்படி செபிக்கிறோம். இம்மானுவேல் 3 நாளான குழந்தைக்கு இருதயத்தில் ஓட்டை இருக்கிறது. கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பீராக. அந்த இருதயத்துக்கு ஓட்டையை அடைக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலிவின் ஜோஸ் ஆண்டவரே 1 வயது குழந்தை ஆண்டவரே சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட அந்த குழந்தைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. அந்த குழந்தை மேல் கர்த்தர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் வனிதா இடுப்பு எலும்பு முறிவு காணப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரிக்கு அற்புதத்தை செய்து சுகமடைய மட்டும் இடுப்பு எலும்புகள் சுகமடைவதாக என் தேவனை கர்த்தர் சதீஷ் ஆண்டவரே கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. 2 கரங்களை வைத்து பிரிந்துக்க குடும்பத்தை ஒன்று சேர்ப்பீராக. இயேசுவே எங்கள் சபைக்கு வருகிற யாரும் ஆண்டவரே எந்த விதத்தில் பிரிந்து இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய கண்ணீரை துடைப்பீராக. எல்லாருக்கும் வியாதிகளை நீக்குவீராக. தேவனுடைய சமாதான வீட்டுக்குள்ளே குடும்பத்தின் நடுவில் ஆண்டவரே வேலை இல்லாத வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. திருமண தடைகளை சபைக்குள்ளே வருகிற மக்களுக்கு நீக்கி அற்புதத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் குழந்தை பாக்கியமிலிருந்து ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய நாமம் இந்த நாட்களில் மகிமைப்படுவதாக. உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எழுதி கொடுத்தவருடைய நோய்களை குணமாக்கி ஜீவன் பல சுகத்தோடு சாட்சி சொல்லத்தக்க கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். தேவனை கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ செய்யப்படுற அற்புதத்துக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் உட்காருவோம். ஆண்டவர் இரட்சகருமாயிருக்க இயேசுவின் இணைய நாமத்தினாலே இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு இன்றுதான் நான் முதலாய் வந்திருக்க சொல்லக்கூடியவர்கள். நீங்கள் எந்த இடத்துக்கு கீழே மெயின் காலில் இருந்தாலும் மேலே பால்கனில் இருந்தாலும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் முன்பாக வரும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு தான் முதலாய் வந்திருக்க சொல்லக்கூடியவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். கூட்டிக் கொண்டு வந்திருப்பீங்கனால் நீங்கள் அவர்களை அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்போது கரங்களை காணிக்கை எடுப்போம். நாம் எடுத்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கொடுக்கிற காணிக்கையில் நீர் உம்முடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
உம்முடைய நாமம் அதில் மகிமைப்படட்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். கொடுக்கிற காணிக்கையின் மூலம் உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை எடுக்கும்போது சபையின் அறிவிப்பை கவனிக்கும்படி அன்பாக கேட்டுக் கொடுக்கிறோம். சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். மற்றும் 11 மணி, 12:30 மணி, மாலை 4:30 மணி, 6:15 மணிக்கு நடைபெறும் ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள். நமது NLAG மற்றும் NLCC சபையில் 24 மணி நேரமும் ஜெபம் நடைபெற்று வருகிறது. காலை 5 மணி முதல் 7 மணி வரையும், 10 மணி முதல் 1 மணி வரையும், மதியம் 2 மணி முதல் 4 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும், ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரையும் நடைபெறும். சபையார் மாதத்தில் 2 மணி நேரமாவது ஜெபத்தில் கலந்து கொள்ள அர்ப்பணியுங்கள். சபை கல்வி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணி, 9 மணி மற்றும் 11 மணிக்கு 5வது மாடியில் உள்ள CE ஹாலில் நடைபெறும். இதில் கிறிஸ்தவ வளர்ச்சி, ஆத்தும ஆதாய பயிற்சி, தலைமைத்துவ பயிற்சி, ஆலோசனை ஊழியங்கள், வேத பாடம் மற்றும் 9 மணிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும் குடும்பம் போன்ற பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். சபையார் கலந்து கொண்டு படியுங்கள். புதுவாழ்வு சபையில் நடைபெறும் BBS நாளை முதல் மே 3ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் 4:30 மணி வரை நடைபெறும். பிள்ளைகள் மதிய உணவை கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பதிவு கட்டணம் ரூபாய் 50 சண்டே ஸ்கூல் ஹாலில் செலுத்தி பதிவு செய்யுங்கள். கர்த்தருடைய பந்தியுடன் கூடிய அதிகாலை ஆராதனை வருகிற வியாழக்கிழமை 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு நமது சபையில் நடைபெறும். ஐக்கிய எழுப்புதல் ஜெப கூடுகை வருகிற வியாழக்கிழமை 1ஆம் தேதி அரசு விடுமுறை தினத்தன்று காலை 9 மணிக்கு NLCCயின் புதிய இடத்தில் நடைபெறும். சிறப்பு தேவ செய்தியாளர்கள் ரெவரண்ட் டி மோகன், ரெவரண்ட் ஆபிரகாம் தாமஸ் மற்றும் ரெவரண்ட் சொர்ணராஜ் அவர்கள். மதிய உணவு வழங்கப்படும். சபையார் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். பெண்கள் ஜெபக்குழு தலைவிகள் கூட்டம் வருகிற சனிக்கிழமை 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையின் பால்ஸ் ஹாலில் நடைபெறும். தேவ செய்தி சகோதரி கெட்சியால் மோகன் அவர்கள் கொடுப்பார்கள். ஜெபக்குழு தலைவிகள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சென்னை எழுப்புதல் முழு இரவு ஜெபம் வருகிற வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். ஆராதனை சகோதரர் தீமோத்தி ஷரண் அவர்கள் நடத்துவார்கள். தேவ செய்தி பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ்ராஜ் அவர்கள் கொடுப்பார்கள். கூப்பிட்டு கொண்டே இருப்பேன், ஆனா மறந்துடாதீங்க, அவரை உண்மையாய் தேடும்போது கர்த்தர் நிற்பார், நின்று காரியங்களை மாற்றுவார். சபையார் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தலைமைத்துவ பயிற்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு சகோதரி கெட்சியால் மோகன் அவர்கள் ஜூமில் நடத்துவார்கள். வாலிபர் ஆராதனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு NLAG மெயின் ஹாலிலும், ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு பால்ஸ் ஹாலிலும் நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் உங்கள் நண்பர்களோடு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். என்னோட கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை ஆண்டவருக்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். உங்களுக்காக தான் ஹங்கிரி ஜெனரேஷன் யூத் கேம்ப் 2025 வர மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம சின்னமலை NLAD சபையில வைத்து நடக்க போகுது. 5 நாள் ஒரே நோக்கம், உங்க லைஃப்ல பெரிய மாற்றம். அது மட்டும் இல்ல, மே 10ஆம் தேதி ஒரு எக்ஸைட்டிங்கான ஸ்போர்ட்ஸ் டே நம்ம NLCC ஜமீன் பலாவத்துல வச்சு நடக்க போகுது. இந்த சூப்பரான சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன கத்துக்க போறோம் வாங்க பார்க்கலாம். ட்ராக் 1 ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ், preaching and teaching, evangelism, school of prayer, worship, bible interpretation. பைபிள் இன்டர்பிரேஷன் கிளாஸ்ல பைபிள் எப்படி மெடிடேட் பண்ணணும்னு அழகா சொல்லி கொடுப்பாங்க. ட்ராக் 2 இது கிரியேட்டிவிட்டிக்கான நேரம். மீடியா, டான்ஸ், சாங் ரைட்டிங், ஆக்டிங், கீபோர்ட், ட்ரம்ஸ், கிட்டார். எனக்கும் இயேசுபாவை பத்தி பாட்டு எழுதணும்னு ஆசையா தான் இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம வென் சாமுல் அண்ணா சாங் ரைட்டிங் செஷன்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த 5 நாளும் 4 முக்கியமான ஸ்பீக்கர்ஸ் நம்மளுக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க போறாங்க. நம்முடைய சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் டி மோகன் அவர்கள், சிஸ்டர் கெட்சியால் மோகன் அவர்கள், பாஸ்டர் பென் சாமுல் அவர்கள், பிரதர் ஜார்ஜ் கிரியேட்டிவ் மென்டல் அண்ட் மீடியா கோச். இந்த சம்மர் வெகேஷனை யூஸ்ஃபுல்லாவும் அதே டைம்ல ஃபன் ஃபில்டாவும் மாத்துறதுக்கு நம்ம ஹங்கிரி ஜெனரேஷன் யூத் கேம்ப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த 6 நாள் கேம்ப்க்குரிய பதிவு கட்டணம் வெறும் ரூபாய் 200 மட்டுமே.
எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlg.in/giving அல்லது ரேசர்பே மூலமாகவும் 9880097774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 121 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். சங்கீதம் 121 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொருத்தரையும் கட்டி எழுப்பக்கூடியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கை சோர்வு ஆட்கொள்ளப்பட்டிருந்த அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவீராக. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவீராக, எல்லா சோர்வையும் மாற்றி போடும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய எனக்கு ஒத்தாசை வரும். கைகளை உயர்த்தி எல்லாரும் கண்களை உயர்த்தி கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் உங்களோட கண்களை இயேசுவின் மேல் பதித்துக் கொள்ளுங்கள். கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, கண்களை என் கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா, அல்பா ஒமேகா, என் தேவர் நீ. கண்களை அல்பா அல்பா ஒமேகா, என் தேவர் என் கண்களை ஏறெடுப்பேன். துன்பங்கள் வரும்போது என் வேதனைகளில் அப்பா அருகில் வந்திடுவார். கலங்காதே மகனே. துன்பங்கள் வரும்போது என் வேதனைகள், என் வேதனைகளில் என் அப்பா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அப்பா அருகில் வந்திடுவா. கலங்காதே மகளே, கலங்காதே. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பார்ப்போமா? என் கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே. எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என் கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே. அல்பா 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 ஒமேகா, என் தேவனே. கண்களை ஏறெடுப்பே, என் அல்பா ஒமேகா, என் தேவனே. கண்களை ஏறெடுப்பே, என் அல்பா ஒமேகா, என் தேவனே. அப்படியே ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி உங்களோட கண்களை இயேசுவிடத்துல ஏறெடுத்து நிற்கிற நேரத்துல ஒத்தாசை, ஹல்லேலூயா,
ஒத்தாசை, ஹalleluya, உதவி, ஹalleluya. அவருடைய கரங்கள் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு, நீ எந்த குழியில, ஒரு படுகுழியில இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையில நீ இருந்தாலும், அவருடைய கரங்கள் உன் கரங்கள் நேராய் நோக்கி உன் கரங்களை பிடித்து அந்த இடத்திலிருந்து எடுத்து அவர் உன்னை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக, கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. இந்த காலை வேளையில அவருடைய வார்த்தையானது உன்னை உற்சாகப்படுத்தும்படி, எல்லா விதமான சோர்வையும் அசதியையும் எல்லா விதமான சுகவீனத்தையும் பலவீனத்தையும் மாற்றி போடக்கூடிய வல்லமை உள்ள தேவன் இந்த காலை வேளையில இறங்கி வந்திருக்கிறார். டிவியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற, யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற, உங்க வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிற, ஹாஸ்பிட்டல்ல பார்த்து கொண்டிருக்கிற, உங்க வாகனத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இந்த வேளையில தொட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பிரச்சனை வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல். கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை சுழற்றி சொல்லுவோமாக, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் இன்றைய காலை வேளையில நீர் கொடுக்க போறதுக்காய் நன்றி. உன் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், உம்முடைய ராஜ்யத்தை நீர் கட்டி எழுப்போம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஆமென். நல்லா கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என் கண்களை அவரிடத்துல ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒத்தாசை வருகிறது, எனக்கு ஒத்தாசை வருகிறது. எலியா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான வெற்றி, கர்மேல் மலை மேல் நின்று 400 பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அக்கினியை பரலோகத்திலிருந்து இறக்கி அந்த பலிபீடத்தின் மேல் அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார். அந்த 400 பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் முற்றிலுமாய் முறியடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த மலையில இருந்து இறங்கி வருகிற நேரத்துல, அந்த பள்ளத்தாக்கில் நிற்கிற அந்த நேரத்துல எசபேல் என்ற ஒரு ராணி அவர்கள் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார்கள். எலியா, உன்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து விடுவேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து விடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சோர்வின் வார்த்தை வருகிற நேரத்தில், என்னதான் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி இருந்தாலும், என்னதான் நம்முடைய வாழ்க்கையில மலை போன்ற ஒரு வெற்றி இருந்தாலும், அந்த பள்ளத்தாக்கில் போகும் பொழுது சோர்வு ஆட்கொள்கிறது, சோர்வு ஆட்கொள்கிறது. பள்ளத்தாக்குக்குள்ள வந்து ஒரு சூறை செடியின் அடியில் உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கோங்க, என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். எத்தனையோ உமக்காக செய்தாலும், எத்தனையோ நன்மைக்கான காரியங்கள் மற்றவர்களுக்காக செய்தாலும், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாய் போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு வருத்தத்தோடு, ஒரு மன அழுத்தத்தோடு அந்த எலியா உட்கார்ந்து கொண்டிருந்தான். எனக்கு வேண்டாம், எத்தனையோ நன்மையான காரியங்கள் நீர் செய்திருக்கிறீர், ஆனா இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நீர் எடுத்துக்கொள்ளும், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். இந்த காலை வேளையில, இந்த போன வாரத்திலே எத்தனையோ பேர், இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர், இன்றைக்கு என்னை கேட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ பேர், என் வாழ்க்கையை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள முடியாது, ஏன்னா ஏற்கனவே நான் இயேசுவை அறிந்தவன், ஏற்கனவே இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா சோர்வு, ஆனால் மன அழுத்தம், எவ்வளவுதான் பிரச்சனைகள் மூலமாய் செல்ல முடியும், எவ்வளவுதான் நான் பிரச்சனைகள் மூலமாய் தொடர்ந்தேச்சியாய் போய்கொண்டிருக்க முடியும், என் வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை ஆண்டவர் இந்த காலை வேளை தொட்டு எழுப்பபடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மன அழுத்தத்தை எடுத்து போடும்படி என் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். கண்களை ஏறெடுத்து பார். அந்த எலியா ஆனவன் கண்களை ஏறெடுத்து புலம்பினான். நீ புலம்பினாலும் சரி, அவரை பார்த்து புலம்பு. ஹல்லேலூயா. நீ புலம்பினாலும் சரி, நீ வருத்தமாய் இருந்தாலும் சரி, நீ மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி, எந்த விதமான சூழ்நிலையிலே நீ போய்கொண்டிருந்தாலும் சரி,
அவரிடத்துல நீ புலம்பு, அவரிடத்துல உன் கூக்குரலை எழுப்பு, அவரிடத்துல உன்னுடைய அழுகையை நீ அழுதுகொள். அன்னாள் அழுதாள். சபையில கூட அவளை புரிந்து கொள்ள முடியல. ஏலி அவளை புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அழுத அழுகையில் ஏதோ குடித்துட்டு வந்துட்டு புலம்புகிறாள் என்று யோசித்தா. ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அதே போல எலியாவை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு தேவ தூதனை அவனுக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் ஒரு தேவ தூதனை உனக்காக அனுப்புவார், உன்னுடைய வீட்டுக்குள்ள அனுப்புவார். ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணுகிற அந்த இடத்துல அனுப்புவார். இந்த காலை வேளையில உன் பக்கத்துல ஒரு தேவ தூதனை அனுப்பி ஒரு அந்த பரலோகத்தின் மன்னாவை கொண்டு வந்து உனக்கு சேர்ப்பார். அந்த மன்னாவை சாப்பிடுகிறான். சாப்பிட்டு அது பத்தல, திருப்பி என்ன பண்ணுறான்? தூங்க போகிறான். ஆனால் இதுதான் நம்மளுடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. என்னென்னா நம்மளை விடுவதில்லை, நம்மளை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம என்ன பண்ணுகிறதில்லை, கை விடுவதும் இல்லை. 2வது முறை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2வது முறை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2வது முறை அந்த தேவதூதனை அனுப்பினார். அதே போல ஆண்டவர் என்ன விட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ண மாட்டார்? கை விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மறுபடியும் தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதனை எனக்காக அனுப்புவார். வாய்களை திறந்து சொல்லுங்க, நமக்காக அனுப்புவார், எனக்காக அனுப்புவார், உனக்காக அனுப்புவார். மறுபடியும் எலியா எழுந்திரு. எழுந்திருந்து 40 நாட்கள் நடந்து போய் ஒரு குகைக்குள்ள போய் அடைந்து கொண்டான். மின்னல் மூலமாகவும் பெரிய சத்தத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பேசவில்லை. ஆனா அந்த அமைதியின் மூலமாய் ஆண்டவர் பேசி எலியா இடத்துல சொன்னார், எலியா உனக்கு நோக்கங்கள் உண்டு, இன்னும் வேலை முடிந்து போகவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னும் ஆண்டவரோட நோக்கங்கள் உனக்கு உண்டு, ஆண்டவரோட திட்டங்கள் உனக்கு உண்டு. நீ உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே உன்னை அழைத்த தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை அழைத்தவர். ஹல்லேலூயா. என்னை தாயின் கருவின் உருவாக முன்பாவே ஆண்டவர் என்னை அழைத்து அவருடைய கிரியைகளை செய்யும்படி, அவருடைய வார்த்தையில அவருடைய சித்தத்தின்படி எனக்காக நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிரியையையும் அவருடைய செய்கையையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றும்படி. எலியா, அடுத்த சந்ததியை நீ எழுப்ப வேண்டும், அசதியாயிருக்காதே. அடுத்த சந்ததியை எழுப்ப வேண்டும். எலிசாக்கள் எழுப்ப வேண்டும், யெகூக்கள் எழுப்ப வேண்டும். நீ யெகூக்களை எழுப்பவில்லை என்றால் எசபேலின் ஆவிகளை முறியடிக்க முடியாது. யெகூக்களை எழுப்ப வேண்டும், எலியாக்களை எழுப்ப வேண்டும். உன்னுடைய நோக்கம், உன்னுடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றும்படி இந்த காலை வேளையில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், கலங்கி தவிக்காதேப்பா, கர்த்தர் மேல எல்லா பாரத்தையும் வச்சிரு. ஏன்னா ஆண்டவருடைய நோக்கங்கள், ஆண்டவருடைய தீர்மானங்கள், ஆண்டவருடைய சித்தங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறு. கண்களை ஏறெடு, ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்ற. கைகளை உயர்த்தி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவர் மேல எல்லா பாரத்தை வைத்திருங்க. எல்லா மன அழுத்தம் இயேசுவின் நாமத்தினால, spirit of depression, I cast you out. Spirit of depression, I cast you out. இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான மன அழுத்தத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்மணியையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சந்தோஷத்தின் ஆவியினால நிரப்புவீராக. இந்த காலை வேளையில மன அழுத்தம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பாஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி காமிங்க. மன அழுத்தத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஒரு சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி காமிங்க. இங்கே மட்டுமல்ல, என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரும் ஆண்டவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டோடைய அபிஷேகம் உன்னை வந்து தொடுகிறது, அவருடைய சந்தோஷம் மேல் வந்து கொண்டு இருக்கிறது. உனக்கு இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தையும் மாற்றி போடக்கூடிய வல்லமை உள்ளவர் இந்த வேளையில இறங்கி வந்திருக்கிறார். எல்லா மனபாரங்கள், மனவேதனைகள், வருத்தங்கள், மன அழுத்தத்தை நீர் மாற்றி போடும்பா, மாற்றி போடும். அது மட்டுமல்ல, நான் கண்களை ஏறெடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தை வருகிறது. அவர் வார்த்தை என்னன்னா, உனக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சத்துருக்களையும் அவர் முறியடித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் முறியடித்து போடுவார். எந்த மனிதனும் நம்மளுடைய சத்துரு அல்ல, நமக்கு ஒரே ஒரு சத்துரு தான் உண்டு. பிசாசானவனை ஆண்டவர் முழுமையாய் முறியடித்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆறாம் தேசத்து ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் எத்தனையோ சூழ்ச்சிகளை போட்டு கொண்டிருந்தான். ஆனா என்ன சூழ்ச்சி அந்த அரண்மனையில் உள்ளரங்கத்தில் போட்டாலும் அது யாருக்கு ஆண்டவர் வெளியரங்கமாய் காமித்தாருன்னா, எலிசாவுக்கு வெளியரங்கமாய் காப்பித்துட்டார். எப்படிப்பா இது ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லி அவன் தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் சொன்னாங்க, எலிசான் ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் உண்டு, அவன் மூலமாக எல்லாவற்றையும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதை வந்து என்ன பண்ணிடுறாரு ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லிடுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆராமிய ராஜா தன்னுடைய முழு சேனையும் இந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாய் வந்து நிறுத்துகிறான். ஒரு நாள் காலையில் எழும்பி பார்க்குற நேரத்தில் தன்னுடைய கண்களை இந்த பூலோகத்தில் பார்த்தா ஆராமிய தேசத்தின் சேனையானது இருக்கிறது. ஆனால் எலிசாவின் கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கும்பொழுது, ஐயோ ஐயனே ஐயனே, இத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாய் நிற்கிறதுன்னு சொல்லும் பொழுது அப்போ எலிசா சொல்லுகிறார், நீ அங்க பார்க்காதப்பா, கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பெரியவர் நம்மோட இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரியவர் நம்மோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், பெரியவர். அந்த பெரியவர் நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் முறியடித்து போடுகிறார். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாய் சிதறடிக்கப்பட்டு போகிறதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில எதிரிகளை நீங்க வந்து கண்ணால கூட காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா.
காது தான் கேள்விப்படும். அது நடந்து முடிந்த பிறகு, ஹல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடந்து முடிந்த பிறகு நமக்கு நியூஸ் வரும், இப்படி வந்தாங்க, ஆனால் முழுமையாய் ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா விதமான சத்ருவின் கிரியைகள், அந்தகார பிசாசின் ஆவிகள், எதிர் வல்லமைகள், ஹல்லேலூயா, பில்லி சூனிய கட்டுகள், உங்களை பயப்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் வைக்கிற ஒரு புள்ளி சூனிய ஆவிகளும் ஒன்றும் உங்களை பண்ணாத. ஹல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றும் பண்ணாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முற்றிலுமாய் ஆண்டவர் ஜெயம் கொண்டவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் எதிரிகளை ஆண்டவர் சிதறடித்து போடுகிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மளுடைய கண்கள் அவர் மேல் பதிக்கப்பட்டிருக்கணும். கண்களை ஏறெடுத்து பாருங்க. இந்த பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா பயம் உண்டாயிரும். எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் இருக்கும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும். உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய சொந்தக்காரர்களே விரோதமாய் நிற்கிறதை நீங்கள் அறிவீங்க. ஆனால் நல்லா திடன் கொள்ளுங்க, இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெயித்தார். ஹல்லேலூயா, இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்து கொண்டு அவர் நமக்கு வெற்றியை தருகிற தேவன். கண்களை அவர் மேல் பதித்திருங்கள். மூன்றாவதாக, முதலாவது என்ன சொன்ன? உங்க மன அழுத்தம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மன அழுத்தம், மன வருத்தங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எதிரிகளையும் என்ன பண்ணார்? சிதறடித்து போடுவார். மூன்றாவதாக, உங்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம். நல்லா கவனிங்க, மனிதர்கள் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஏற்படுத்துகிறார். ஆனால் சில நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது குடும்பமானது சரியான ஒரு நிலைமையில் இல்லாததுனால எத்தனையோ காரியங்கள் அசைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த நிலைமையில் ஆண்டவர் மற்றவர்களை ஆண்டவர் கொண்டு வந்து உங்களோடு நிறுத்தி உங்களுக்காக அவர் யுத்தங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஐயோ, எனக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுக்கலையே அப்பா, எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நேரத்தில் ஆண்டவரே தகப்பன் தாய் இல்லையே என்று அழுது கொண்டு இருக்கிறீர்கள். எத்தனையோ நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஏற்படுத்தி, ஆண்டவர் சில ஆட்களை ஆண்டவர் கொண்டு வந்து உங்களோட வாழ்க்கையில் கூடயே நடக்க வைத்து பெரிய காரியங்களை செய்யும்படி ஆசைப்படுகிறார். ஒரு ரூத்துக்கு ஒரு நவோமியை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு தாவீதுக்கு ஒரு யோனத்தானை கொடுத்தார். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவர் மேல் உங்களுடைய கண்களை வைக்கும் பொழுது, ஒரு தாவீதுக்கு ஒரு யோனத்தானை கொண்டு வருவார். யோனத்தான் அவன் தாவீதுக்கு நிற்கவே முடியாது. ஏன்னா அவன்தான் அந்த ராஜ்யத்திற்கு நிற்க வேண்டிய ஒரு ஆள். சவுலுக்கு அப்புறம் யோனத்தான் தான் வரணும். தாவீது வரக்கூடாதுன்னு யோனத்தான் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் யோனத்தானை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உயர்த்தி தாவீதுக்கு கொடுக்கிறார். ரூத்துக்கு யாருமே, எஸ்தருக்கு யாருமே இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு மொர்தெக்காயை ஆண்டவர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்காய் ஒரு மொர்தெக்காயை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குன்னு ஒரு மொர்தெக்காயை நீர் ஏற்படுத்துவீர். ஹல்லேலூயா, எனக்குன்னு ஒரு நவோமியை நீர் ஏற்படுத்துவீர். ஹல்லேலூயா, எனக்குன்னு யோனத்தானை என்ன பண்ணுவீர்? ஏற்படுத்துவீர். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம். பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் நேரத்தில் பயந்து, ஆண்டவரே இந்த பட்டணத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சபையும் பவுலோடு நிற்கவில்லை, பட்டணத்திலையும் எத்தனையோ எதிர்ப்புகள் உண்டு. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம்.
ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு இந்த என்றார். பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். எத்தனையோ நாட்கள் நம்மளுடைய சபைக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் எழும்பி இருக்கிறது. எத்தனையோ நாட்கள்ல இந்த என்எல்சிசி விஷயங்கள்ல ஆண்டவரே எங்களுக்கு யாராவது இந்த இடத்துல ஒரு அதிகாரி இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு அதிகாரியை நம்ம காமிப்பார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதிகாரியே இல்லாத இடங்கள்ல ஆண்டவர் அதிகாரியை ஏற்படுத்தி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைத்து, ஹல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் என் இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய பில்டிங் பெர்மிஷன்லாம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. எத்தனையோ நாட்கள் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு நல்ல சாட்சி என்னென்னா, ஆண்டவர் ஒரு நபரை ஆங்கில ஆராதனையில் ஏற்படுத்தி அந்த நபரை கொண்டு வந்து கரெக்டாக அந்த 4 மாதம் மட்டும், நல்லா கவனிங்க, அந்த 4 மாதம்தான், அந்த 4 மாதம் மட்டும் அவர் உட்கார்ந்தார். அந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்துக்குள்ளே போக முடியாமல் வெளியே நின்ன நாட்கள் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே போய் அதே மேஜையில் உட்காந்து காஃபியும் டீயும் குடித்து ஆண்டவர் வந்து கையெழுத்தை போட வைத்தது ஆண்டவர் பெரிதான அற்புதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்காகவும் சபைக்காக மட்டுமல்ல. சபைனா யாருங்க? நீங்களும் சேர்ந்தவர்கள் தான். ஆண்டவர் இந்த சபைக்கு செய்தார்னா யார் இந்த சபை? நீங்களும் நானும் சேர்ந்தது தான் ஆண்டவருடைய சபை. அவர் உங்கள் குடும்பத்திற்காகவும் அற்புதங்களை செய்வார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். 2006 ஏப்ரல் 2 என்னை கிட்னாப் பண்ணிட்டு போகிற நேரத்தில் அந்த காருக்குள்ள ஆண்டவர் ஒரு நபரை வைத்திருந்தார். எனக்கு விரோதமாக எல்லாருமே இருக்கிற நேரத்தில் அதுக்கு நடுவில் ஒரு ஆளை, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு, அவரை பார்த்தா தேவதூதன் மாதிரி இருந்தார். ஆனால் அந்த நபரை வைத்து ஆண்டவர் விடுதலை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார்னு. ஹல்லேலூயா. 4வதாக, நேரம் கடந்து போகிறதுனால போவோம். 4வதாக, உனக்காக நன்மைகளை செய்யும்படி அவர் வந்து இறங்குவார். உன் கண்களை ஏறெடுத்து பார்க்குற நேரத்தில் உனக்காக நன்மையை செய்வார். உனக்கு நன்மை செய்ய தான் ஆண்டவர் வந்து இறங்குகிறார். எப்பவுமே இந்த ஆண்டவர் வந்து கோபத்தோடு, அப்படிப்பட்டவர் நம்மளுடைய ஆண்டவர் அல்ல. கோபத்தோடு உட்கார்ந்து நீ என்ன தப்பு செய்யற, சாமி கண்ணை குத்திரும் இல்ல, அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல. நல்லா கவனிங்க, நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது எத்தனையோ இடங்களில் போட்டிருக்கு, அவர் நன்மை செய்கிறவராய் என்ன பண்ணார்? சுற்றி திரிந்தார். அப்போ இந்த காலை வேளையில் அவர் வந்து இறங்கி உனக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன், அவர் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. இஸ் a good father. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் good father. கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேசுறது தப்பு இல்லை. ஆமென். good father சொல்லுங்க. நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆபிரகாமும் லோத்தும் நல்ல பெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எப்பவுமே சண்டை போட்டு இருந்தார். லோத்துடைய கூட்டமானது ஆபிரகாமோட கூட்டத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த லோத்தை தனியாக பிரித்து அனுப்புனாரு. லோத்து இந்த உலகத்தை பார்த்து பச்சை பசேல்னு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் அவனுக்குன்னு எடுத்துக்கொண்டான். ஆனால் எடுத்த இடம் என்னதுன்னா சோதோமன் குமாரா.
சோதமும் குமோராவையும் அவன் தேர்ந்தெடுத்தான். ஏன்னா அவனுடைய கண்கள் இந்த உலகத்தில் இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பார்த்ததுனால நானே உனக்கு பரிசும் நானே உனக்கு கேடகுமாய், I will be your reward, I will be your shield. நான் உனக்காக பரிசாய் மாறுகிறேன். இப்பொழுது லோத்து தன்னுடைய கண்களை இந்த உலகத்தை நோக்கி பார்த்ததுனால அவன் எடுத்துட்டு போறான். ஆனா நீ எல்லா இடத்தையும் ஏன் மூலமாய் பார்த்தனா உனக்காக நான் நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திருக்கிறவர் இந்த காலை வேளையில உன்னுடைய பக்கத்துல வந்து உனக்கு என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று அவர் தேடி உனக்காக நன்மைகளை செய்கிறவர். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர், எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் நன்மையாக முடித்து தருகிற தேவன் என் தீமைகளையும் நன்மையாய் முடித்து தருவார். கடைசியாக இந்த காலை வேளையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரட்டத்தனையான ஆசீர்வாதம். யோபு தன்னுடைய கண்களை இந்த உயிரோடு எழுந்த அந்த தேவனை தரிசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அந்த 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷம் கூட ஆகாது அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசித்து முடிக்கிறதுக்கு. அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசித்து முடிக்கிறதுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போனான். அவனுக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளும் இழந்து போச்சு. மிருகங்கள் எல்லாமே போயிடுச்சு. எல்லா வேலைக்காரர்களும் மரித்து போனார்கள். அவனோடு இருந்த எல்லா பிள்ளைகளும் மரித்து போனார்கள். மனைவி வந்து தேவனை தூஷித்து என்ன பண்ண சொன்னா, ஆண்டவரை என்ன பண்ணு, விட்டுட்டு உன் வாழ்க்கையை நீ விட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதே, எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இரட்டத்தனையான பரலோக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பரலோக ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தின் ஆஸ்திகள் வேண்டாம். சொல்லுங்க, இந்த பூலோகத்தின் ஆஸ்திகள் எனக்கு வேண்டாம், பரலோகத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும். அப்படியே எழுந்திருப்போம்மா, எல்லாம் எழுந்திருப்போம். கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, கண்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம். அல்பா உமேகா, நீர் என் தேவன். ஹல்லேலூயா. என் மன அழுத்தங்களை மாற்றி போடும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் எழுந்துருங்க. என் மன அழுத்தங்களை மாற்றி போடும். என்னுடைய எதிர்களை என்னன்றே சிதறடித்து போடும். எனக்கு தேவையான நபர்களை என்னோடு இருந்து ஆண்டவரை கட்டி எழுப்ப எனக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, இயேசுவே, நன்மையான காரியங்களை எனக்காக செய்வீர். இந்த உலக ஆஸ்திகள் அல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. கைகளை நல்லா உயர்த்தி உன் கண்கள் கர்த்தரை நோக்கி மாத்திரம் பார்க்கட்டும். உலகத்தை பார்த்து மனுஷனை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. உனக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்பு. மனுஷர் பேசுகிற வார்த்தையை நம்புனா நீ சோர்ந்து போவாய். நீ உன் உயிரே போயிடணும்னு நினைப்பாய். ஆனால் ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை இன்றைக்கி உன் கண்ணை ஏறெடுத்து பாரு. உன் சோர்வு போயிடும். உன் கண்ணை ஏறெடுத்து பாரு. உன் சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். உன் கண்ணை ஏறெடுத்து பாரு. உனக்கு நன்மை செய்கிற ஆட்களை ஆண்டவர் அனுப்பி தருவார். ஏற்ற சமயத்தில் உனக்கு உதவி செய்கிற ஆட்கள் உன் கூட வருவாங்க. அன்றைக்கு ஆண்டவர் ஒரு நகோமியை ரூத்துக்கு வச்சிருந்தார். நகோமி ஒரு மாமியார். அந்த மாமியாரே அவளுடைய நன்மைக்காகவே அவள் வாழ்ந்தாள் என்று பார்க்கிறோம். உனக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. நன்மை செய்வார். இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையின் கரம் உன் கூட இருக்கும். நல்ல கை வைத்து ஒரு விசுவாசமாக
கர்த்தர் உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய கண்கள், அவருக்கு நேராக உன் கண்களை நான் ஏறெடுப்பேன். ஆண்டவர் எனக்கு இத்தனை நன்மைகளை இந்த மாதத்தின் கடைசியில் அவர் செய்வார். அவருடைய வல்லமை வந்து இறங்கும். அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கும். அவருடைய நாமம் மைமைப்படும். அல்லேலூயா.